ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே மனது என்னதான் ஒரு மனிதன் மாறிவிட்டாலும் சந்தோஷங்களை அனுபவிச்சாலும் பழைய ஞாபகங்கள், துன்பத்துடைய ஞாபகங்கள் உள்ளத்துல இருந்தா அது ஒரு வேதனை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் இந்த உலகத்துல நீங்க என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், சொத்தை இழந்திருப்போம், சுகத்தை இழந்திருப்போம், நிலத்தை இழந்திருப்போம், பொருளாதாரத்தை இழந்திருப்போம், கட்டும் நோயால பீடிக்கப்பட்டிருப்போம், அடிக்கப்பட்டிருப்போம், ஊரை விட்டு விரட்டப்பட்டிருப்போம், அவமானங்களை சந்திச்சிருப்போம், எல்லாம் இதெல்லாம் உலக துன்பங்கள். குழந்தை இழந்திருப்போம், என்னமெல்லாமோ சந்தித்திருப்போம். சந்தித்த பின்னால மௌத்தாகிறோம், எதுவுமே காணல, மௌத்தாகிறோம். நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உச்சகட்டமான கஷ்டங்கள் பட்டவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் சொர்க்கத்துடைய நியாமத்திலிருந்து அவருக்கு என்ன செய்யும், அதாவது என்ன பூசப்படும், சொர்க்கத்துடைய நியாமத்தில் முங்கி எடுக்கப்படுவார். அதுக்கு அவர்கிட்ட கேட்கப்படும், ஏதாவது வாழ்க்கையில நீ கஷ்டம் கண்டிருக்கிறியான்னு சொல்லி அவர் சொல்லுவான், எனது வாழ்நாளில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டது கிடையாது, என் வாழ்நாளில் நான் எந்த கஷ்டத்தையும் கண்டது கிடையாது.